எண்ணெய் கத்திரிக்காய் செய்வதற்கு தேவையான பொருட்கள். செய்யும் முறை: 1/4 கிலோ கத்திரிக்காய், தக்காளி 4, சாம்பார் தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள் 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், புளி பெரிய நெல்லிக்காய் அளவு 2, உப்பு 2 ஸ்பூன், குழம்புக்கு தேவையான அளவு, கடுகு, நூற்றுக்கு 150 கிராம் வெள்ளைப்பூண்டு, 1/4 கிலோ சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம். இது கத்திரிக்காயை 4ஆக வகுந்துக்கணும். வெங்காயத்தையும் பூண்டையும் உரிச்சிட்டு தக்காளி இது 3ஐயும் வணக்கி விடணும். 3ஐயும் வணக்கிட்டு தேவைன்னா தேங்காய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அப்படி வச்சிடலாம். தேவைன்னா அரை மூடியில் பாதி ஊற்றணும் தேங்காய், வேண்டாட்டா அப்படி விட்டுறலாம். கத்திரிக்காயை நல்லா 4ஆக வகுந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வணக்கி விட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு 3ஐயும் வணக்கி அரைச்சி ஊற்றி சாம்பார் தூள், மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு புளியும் ஊற்றி கொதிக்க விடணும். கொதித்த பிறகு இறக்குனா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. தேங்காய் தேவைன்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா விட்டுரும். பூண்டையும் வெங்காயத்தையும் 2ஐயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா ஈஸியாக உரித்து எடுத்துடலாம். உரித்து வணக்கணும். பூண்டையும் தண்ணியில் ஊற வச்சிடணும். 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா கையால் அப்படி கசக்கி எடுத்த தோல் வந்து 10 நிமிஷம் ஊறும். பூண்டையும் அது மாதிரி தான் ஈஸியாக உரிச்சிடலாம். உரித்து வணக்கணும். தக்காளி 3ஐயும் அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி முக்கால்வாசி வெங்காயம், ஒரு 10 கொஞ்சம் பூண்டு குழம்புக்கு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வெங்காயம் குழம்புக்கு வச்சுக்கோங்க. எடுத்ததில் முக்கால்வாசி அரைச்சிட்டு கால்வாசி உரித்து போடணும். பூண்டையும் ஆடும். இதை வாங்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் வணங்கின பிறகு தக்காளி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வணங்கும். கொஞ்சம் நேரம் வணங்கின பிறகு தக்காளி போடணும். கொஞ்சம் வணக்கி விட்டுட்டு அப்புறமேல் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து இதெல்லாம் வந்தோடனே தக்காளி 4 தக்காளி இருக்குல்ல அதையும் போடும். கொஞ்சமாக வெங்காயம் ஒரு 15 வெங்காயம், பூண்டு வந்து அதிகமாக, பூண்டு ஒரு 20 பல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து முக்கால்வாசி வெங்காயம், 10 பூண்டு, 4 தக்காளி போட்டு வணக்கிட்டேன். எடுத்து வச்சதில் பாதி குழம்புக்கு பாதி வணக்காது. இதை நல்லா வணக்கி விட்டுருணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி நல்லா தக்காளி வெங்காயம் வணக்கி இதை அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா நல்லா இந்த மாதிரி நல்லா வணக்கி பச்சை வாடையே இல்லாமல் நல்லா இது மாதிரி வணக்கிக்கணும்.